இப்போ கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து கரூரில் பிரச்சாரம் பண்ணார். இந்த பிரச்சாரத்தில் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. குறிப்பாக ஏமூர் பகுதியில் 5 பேர் இறந்தாங்க. அதில் உங்கள் பேரனும் உயிர் வந்திருக்காரு. இது சம்மந்தமாக பல்வேறு கட்சிகள் ஆறுதல் தெரிவிச்சிருப்பாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி உங்கள் மருமகன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காரு, மனு போட்டிருக்காரு. இது வந்து வழக்கு சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி. அது அவரோட உங்களுக்கு உண்மையிலே அவர் மருமகன் தானா? என்ன நடந்துச்சு? உங்கள் பொண்ணோட வாழ்க்கைக்கு அவர் எப்படி உள்ள வராரு? அவரை நீங்கள் என்னென்ன எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க? இப்போ பொண்ணுக்கு வீட்டுக்கார் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அவர் இருக்காரா? என்ன அந்த பன்னீர்செல்வத்துக்கும் உங்கள் மகளுக்கும் உண்மையாலுமே என்னவா நடந்துச்சு? என் பேர் நாகமணிங்க. என் பிள்ளை பேர் சரிமிளா. அவன் கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆகுதுங்க. விட்டு போட்டு போயிட்டு 10 வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி. பையன் கையில் 6 மாதம் இருக்கும்போது விட்டு போட்டு போயிட்டாங்க. விட்டு போட்டு போய் இப்போ 8 வருஷம் ஆகுதுங்க. அந்த பையன் 10 வயசு வரைக்கும் நான் தாங்க பார்த்தேன். நானும் என் பிள்ளை என் பையன் தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. ஸ்டேஷனில் போய் வந்து வாழலன்னு போய் கேஸ் கொடுத்தான். அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பக்கமாக திசையை திருப்பி விட்டு இப்போ இது வந்து 2வது பொண்டாட்டின்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. அதனால அந்த பையனுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. உங்கள் பேர் என்னம்மா? அவர் என்ன படிக்கிறாரு? திருத்திக்குங்க, 5வது படிக்கிறான். எந்த ஸ்கூலில் படிக்கிறாருமா? இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க. சரிம்மா, இப்போ அவர் உங்கள் பொண்ணுக்கும் அவருக்கும் எப்படி திருமணம் ஏற்பட்டுச்சு? நீங்கள் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. லவ் மேரேஜ் இல்லை. அவர் எந்த ஊருமா? ஆலமரத்துக்கு. அவர் என்னவா இருந்தார்? வேலையில் இருந்தார்? டிரைவராக இருந்தாங்க. மினி பஸ் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இது சம்மந்தமாக இடையில பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். எந்த காலகட்டத்தில் பிரச்சனையாச்சு? அவர் எப்போ உங்கள் பொண்ணை விட்டுட்டு போனார்? 6 மாதத்தில் விட்டு போட அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி அவன் பஸ்ஸில் அடிபட்டு வந்து இருந்தாங்க. தூக்கிட்டு வந்து நான் தாங்க ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் வைத்தியம் பார்த்து எல்லாம் பண்ணினேன். டாக்டர் வீட்டுக்கே வர சொல்லி பார்த்தேங்க. அவனுக்கு 2.5 லட்சம் பக்கம் செலவு பண்ணி உடம்பு நல்லா இருந்தேன்னா ஊருக்கு போயிட்டு வரணும் போயிட்டு போனாங்க. அதுக்கு பிற்பாடு திரும்பவே வரலைங்க. திருப்பி ஒரு வாட்டி நான் போய் சொல்லி சத்தம் போட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து 2 நாள் தான் இருந்தேன். நான் இங்கே இருக்க மாட்டேன், ராயனூரில் இருக்கிறான்னையா. சரின்ட்டு ராயனூரில் கொண்டு போய் குடி வச்சேங்க. எல்லா ஜாமான் வாங்கி போட்டு சரி இருங்கன்னு 2 நாள் தாங்க அங்கே இருந்து இருக்க வச்சேன். எனக்கு கையெழுத்து போட்டு கொடு, எனக்கு டைவர்ஸ் வேணும் உங்கள்கிட்ட, எனக்கு கையெழுத்து போட்டு கொடுன்னு பிள்ளைய சித்திராது பண்ணவன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஜாமத்தில் சவுண்டு கேட்குதுன்ட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் என்னம்மா ஏதோ நைட் 2 மணிக்கு எதிர்த்து போய் என்னான்னு பார்க்குறப்ப பிள்ளை குரலி மேலே கால் வச்சு மீச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு அவனை பிடிச்சி சத்தம் போட்டு விட்டு இப்போ நாங்கள் போங்காட்டி அவங்க ஓடிட்டாங்க. அவன் இல்லைங்க. அப்போ போனவன் தான் திருப்பி வரவே இல்லை. இப்போ 8 வருஷம் ஆகுது. இல்லை 8 வருஷம் வரலைங்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டேஷனில் பஞ்சாயத்து ஆகி ஏதாவது கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா? ஆமாங்க, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்.